கோவை வடவள்ளி பகுதி தனியார் திருமண மண்டபத்தில் தமிழ்நாடு எம்கேடி பேரவை கோவை வடக்கு மாவட்டம் சார்பாக விஸ்வகர்மா ஜெயந்தி விழா மாவட்ட செயலாளர் என்ஜினியர் எஸ் முருகானந்தம் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் மாநில தலைவர் எம் ஜம்புகேஸ்வரன் மற்றும் தமிழ்நாடு விஸ்வகர்மா பாதுகாப்பு பேரவை நிறுவனர் பி பாண்டியன், ஜானகி சுந்தர்ராஜ் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு நிகழ்ச்சியை துவக்கி வைத்தனர். விழாவில் விஸ்வகர்மாவிற்கு சங்க நிர்வாகிகள் மாலை அணிவித்து மலர் தூவி தீபாராதனை காண்பித்து வழிபட்டனர். முன்னதாக தமிழ்நாடு எம்கேடி பேரவை வடக்கு மாவட்டம் சார்பாக மாநில தலைவர் ஜம்புகேஸ்வரன் அவர்களுக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். நிகழ்ச்சி குறித்து மாநில தலைவர் ஜம்புகேஸ்வரன், பி பாண்டியன் ஆகியோர் பேசுகையில், மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் விஸ்வகர்மா யோஜனா திட்டத்தில் கடன் பெறுபவர்கள் அனைவருமே விஸ்வகர்மா சமுதாய மக்கள் என்று பேசியுள்ளார். இது மிகவும் கண்டனத்திற்குரியது. யாருக்கு வேண்டுமானாலும் கடன் வழங்கட்டும், ஆனால் விஸ்வகர்மா என்று கூறுவது ஏற்கக்கூடியது அல்ல. எனவே இதற்கு மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் மறுப்பு தெரிவிக்க வேண்டும் என கண்டனம் தெரிவித்தார்கள். அதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் பேரவை துணை செயலாளர் சிவராஜ், பொருளாளர் சுரேஷ் மற்றும் நிர்வாகிகள், வடவள்ளி பகுதி விஸ்வகர்மா சமுதாய மக்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கோவை வடக்கு மாவட்ட தமிழ்நாடு எம்கேடி பேரவை மற்றும் அனைத்து இந்திய உழைக்கும் படைப்பாளி வாழ்வுறுதி கட்சியினுடைய வடக்கு மாவட்ட சார்பாக விஸ்வகர்ம ஜெயந்தி விழா நடைபெற்று வருகின்றது. இந்த விழாவானது கோவை வடக்கு மாவட்டத்தினுடைய செயலாளர் தம்பி முருகானந்தம் அவர்களுடைய தலைமையிலே சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டு மிக எழுச்சியாக இந்த நிகழ்ச்சி நடைபெற்றுள்ளது. இந்த நிகழ்ச்சியிலே எங்களுக்கு எத்தனையோ கோரிக்கைகள் இருந்தாலும் இன்று கௌரவ பிரச்சனையாக எங்கள் மனதை புண்படுத்திய, வருத்தம் தெரிவிக்க வேண்டிய ஒரு கருத்தை அரசுக்கு நாங்கள், அதுவும் குறிப்பாக மத்திய அரசுக்கு தெரிவிக்க நாங்கள் விரும்புகிறேன். கடந்த வாரம் கோவைக்கு வந்திருந்து பேட்டி கொடுத்திருந்த மாண்புமிகு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் விஸ்வகர்மா யோஜனா திட்டத்தில் கடன் பெறுகிறவர்கள் அனைவரும் விஸ்வகர்மாக்கள் என்ற கருத்தை தெரிவித்ததோடு, அந்த விஸ்வகர்மா யோஜனா கடன் திட்டத்தில் கடன் பெறுவர்கள் அனைவருக்கும் அந்த மத்திய அரசே விஸ்வகர்மா என்று சான்றிதழ் வழங்கப்படும். அவர்கள் அனைவரும் விஸ்வகர்மாக்கள், குறிப்பாக 18 சமூகத்தினரும் விஸ்வகர்மாக்கள் என்ற கருத்தை அவர்கள் விதைத்துவிட்டு போயிருக்கிறார்கள். அந்த கருத்திற்கு தமிழ்நாடு எம்கேடி பேரவை கடுமையான கண்டனத்தை இன்று நாங்கள் பதிவு செய்கிறோம். 2 தினங்களுக்கு முன்பாக கூட பாரத பிரதமர் மாண்புமிகு மோடி அவர்கள் அவருடைய பேட்டியிலே இந்த விஸ்வகர்மா சமூகத்தினருக்கு முந்தைய காங்கிரஸ் அரசு ஒரு எந்தவித நன்மையும் செய்யவில்லை என்று கூறியிருந்தாலும் கூட, அதை அந்த கருத்திற்கு மாற்றாக எங்களது மனதை புண்படுத்தும் வகையில் நிர்மலா சீதாராமன் அவர்கள் இந்த விஸ்வகர்மாக்கள் அனைத்து சமூகத்தினரும் விஸ்வகர்மாக்கள் என்று அவர்கள் கூறியது மிகுந்த கண்டனத்தை நாங்கள் பதிவு செய்திருக்கிறோம். ஏனென்று கேட்டால், இந்த விஸ்வகர்மாக்கள் எத்தனையோ காலமாக அரசியல் எந்தவித பங்கும் இல்லாமல் சமூக நீதி புறக்கணிக்கப்பட்டு எங்களை அரசியல் கட்சிகளும் அரசுகளும் சுதந்திரமடைந்த எத்தனையோ ஆண்டுகளாயும் கூட எங்களுக்கு உரிய சமூக நீதி அளிக்கவில்லை. நாங்கள் இந்தியா முழுவதும் மெஜாரிட்டி சமுதாயமாக இருந்தாலும் கூட எங்களுக்கு உரிய எந்த உரிமைகளையும் எந்த அரசும் இதுவரை தரவில்லை. இருந்தாலும் இப்பொழுது எங்களுக்கு பெருமையை கூட சீர்குலைக்கும் வகையிலே அனைத்து சமூகத்தினரும் விஸ்வகர்மாக்கள் என்ற கருத்தை பதிவு செய்த மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்கள் ஒரு 2 தினங்களுக்கு உள்ளாக அவர்கள் மறுப்பு கருத்து தெரிவிக்க வேண்டும். இல்லை என்றால் எங்கள் அனைத்து விஸ்வகர்ம சமுதாய சங்கங்கள், அமைப்புகள், கட்சிகளை இணைத்து தமிழகம் முழுவதும் கடுமையான கண்டனத்தை, ரயில் மறியல், பஸ் மறியல் போன்ற அனைத்து ஊர்களிலும் எங்களது கண்டனத்தை நாங்கள் தெரிவிப்போம் என்பதை இத்தருணத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். மாண்புமிகு ஒன்றிய பிரதமர் மோடி அவர்கள் விஸ்வகர்ம சமுதாயத்திற்காக ஒரு திட்டத்தை அறிவித்தார் என்று நினைத்திருந்தோம். விஸ்வகர்மா யோஜனா திட்டம். அது இன்று எங்களுக்கு எதுவும் கிடைக்கவில்லை. 18 ஜாதியை அதில் உள்ளே நுழைத்துள்ளார்கள். நாங்கள் 18 ஜாதிக்கு லோன் கொடுப்பதை தடுக்கவில்லை. இந்த 5 தொழிலாளர்கள் விஸ்வகர்ம சமுதாயத்தைச் சேர்ந்த தச்சு தொழிலாளர்கள், தங்கநகை தொழிலாளர்கள், பாத்திர தொழிலாளர்கள், இரும்பு தொழிலாளர்கள், சிற்ப தொழிலாளர்கள், இவங்க 5 பேத்துக்கு முன்னுரிமை கொடுத்து அந்த லோனை கொடுங்கன்னு நாங்கள் சொல்றோம்.
அப்படி சொல்லிக்கிட்டு இருந்த போன வருஷம் ஆரம்பிக்கும் போதே விஸ்வகர்மான்னு பேர் வச்சா இந்த 5 தொழிலாளர்களுக்கு தான் கொடுக்கணும்னு சொன்னோம். நீங்க 18 ஜாதியும் சேர்த்தீங்க, நாங்க அது கூட பெருமையா ஏத்துக்கிட்டோம். நம்ம விஸ்வகர்மா பேர்ல எல்லாரும் லோன் வாங்குறாங்க. ஆனா இப்ப கோவைக்கு வந்த அண்ணன் சகோதரி நிர்மலா சீதாராமன் அவர்கள் இந்த மாதிரி விஸ்வகர்மான்னு ஒரு ஜாதியே இல்லைன்னு சொல்றாங்க. அவங்க யார் நம்ம ஜாதி இல்லைன்னு சொல்றதுக்கு? விஸ்வகர்மா ஜாதி எவ்வளவு பழமை வாய்ந்தது. இந்தியாவில இன்னைக்கு இந்திய கலாச்சாரம் முன்னேறதுக்கு காரணமே நம்ம சமுதாயம் தான். இந்த 5 தொழிலாளர்கள் இல்லைன்னா நம்ம மக்களுக்கு எந்த பாதுகாப்பும் கிடையாது. பொதுமக்களுக்கு இந்த விஸ்வகர்மாக்கள்ங்கிறது ஆதி இந்தியர்கள். நாங்க தான் பரம்பரையா எல்லாத்தையும் படைச்ச ஒரு சமுதாயத்தையே நீங்க பழி வாங்குறீங்கன்னா இது மிகப்பெரிய தவறு. எங்கள் சமுதாயத்துல 18 ஜாதியும் உள்ள சேர்க்க சொல்றது நீங்க யாரு? விஸ்வகர்மாங்கிறத நீங்க கெசட் எடுத்து பாருங்க. மாண்புமிகு ஒன்றிய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களே, எங்கள் சமுதாயத்தை நாங்கள் எந்த விதத்திலையும் விட்டுக் கொடுக்க முடியாது. நீங்கள் பிராமணர் சமுதாயத்தை சேர்ந்தவர், உங்க சமுதாயத்தில் மற்ற சமுதாயத்தை சேர்க்க சொல்வீங்களா? நாளைக்கு இந்த கருத்து எங்கள் சமுதாயத்தை சுத்தமா அழித்து விடும். எங்கள் சமுதாயம் பாரம்பரியமிக்க தொழிலாளர்களை கொண்ட சமுதாயம். இந்த உலகத்திற்கே முன்னோடி எங்கள் சமுதாயம். உலகத்தின் முதல் கடவுள் எங்கள் விஸ்வகர்மா. நாங்கள் பெருமை வாய்ந்தவர்களை எங்களை மிகவும் கீழே தள்ளி பார்ப்பது உங்களுக்கு அழகல்ல. உடனடியாக இதுக்கு மறுபறிப்பை கொடுக்க வேண்டும். இல்லை என்றால் கோவை மற்றும் தமிழகம் முழுவதும் மிகப்பெரிய அளவில் கண்டன ஆர்ப்பாட்டம், ரயில் மறியல், பஸ் மறியல் அத்தனை போராட்டங்களும் நடத்துவோம் என்பதில் இந்த நேரத்தில் உங்களுக்கு உறுதியான ஒரு எச்சரிக்கையோடு தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.